எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்க போற நம்ம ஆன்லைன் சீரிஸோட 6வது வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நல்ல வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் சொல்ல போனா நம்மளோட அடுத்த 6வது சீரிஸ் நம்ம வந்துட்டோம். ஆன்லைன் ஜாப்ல சொல்ல போனா வெற்றிதரமாக 6வது சீரிஸ்ல இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வியூவர்ஸ் காத்திருந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்பை பத்தி கேட்டிருந்தீங்க. டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிறுவனத்தோட கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். அதே நிறுவனம் திரும்பி அவங்க ஸ்பேம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பேம்னு தெரிஞ்சு அந்த நிறுவனத்தை வலுக்கட்டாயமா உங்களோட தலையில சாட்டுறது எனக்கு பிடிக்காது. அதனால இந்த விஷயத்தை முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர்ல முதல்ல ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப் ஆன்லைன் ஜாப் வரும் முன்னாடி நான் முதல்ல டெஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரியும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் பத்தி ரொம்ப மனசுல படிக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஆன்லைன் ஜாப் படிக்க வச்சுட்டாங்க. அதனால தான் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் அது மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் கேட்டுட்டு இருக்கீங்க. அது சுலபமான விதத்துல சம்பாதிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுல எவ்வளவு ஸ்பேம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த வாரம் பார்த்தா கூட ஒரு சிம்பிளான ஆன்லைன் ஜாப் மொபைல்ல இருந்து சம்பாதிக்கும் ஒரு ஆப் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய விதத்தை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த ஆப்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ற காரணம் இந்த ஆப்பை நான் முதல்ல டெமோலேஷன் பண்ணி பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா போட்டோ ஆப்னு சொல்லிட்டு இது ஃபோர் ஆப்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்மலா உங்களோட போன்ல எடுத்துங்க. போன்ல ஏதாவது ஒரு போட்டோ எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோ பிடிக்காத போட்டோ ஏதாவது ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா சராசரியா எதுவுமே நீங்க செல்ஃபில எடுக்கிற போட்டோ அந்த வெப்சைட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா சும்மா நீங்க மெனக்கிட்டு நீங்க ஓவரா நீங்க கான்பிடென்ட்டா வேலை செய்ய வேணாம். இது ஒன் ஆஃப் த பார்ட்டா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு அழகான போட்டோ ஸ்னாப் பண்றீங்க. ஸ்னாப் பண்ண அப்புறமா அந்த போட்டோ உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ போட்டா கண்டிப்பா எனக்கு அதுல ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கிடைக்கும், ஏதாவது பிசினஸ் பண்ண முடியாம நினைக்கக்கூடிய போட்டோ இந்த ஃபோர் ஆப்ல நீங்க கண்டிப்பா நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இது சாதாரண விதத்துல சின்னதான ஒரு ஆப் தான். பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஆப். இந்த இதுல எப்படி பிசினஸ் நடக்குது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனம் இந்த ஃபோர் ஆப்ல அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோர் ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட் மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் போட்டோ சேல்ஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு டீடைல் அப்கமிங் அடுத்ததுல காட்டுறேன் நானு. இதுல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பட்ஜெட் வேல்யூ நீங்க போடுங்க. பட்ஜெட் வேல்யூ போட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் கொடுத்துங்க. 920 பிக்சலுக்குள்ள உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா போட்டோக்கு அடுத்த லெவலுக்கு போகும். அதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா காப்பி ரைட் பண்ணாம பாத்தீங்க ஏதாச்சும் கூகுள்ல இருந்து போட்டோ எடுத்து அந்த கூகுள் போட்டோ நீங்க இன்சைட் பண்ணி நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆன போன்ல இருந்து அப்புறம் நீங்க போட்டோவே ஆட் பண்ண முடியாது. நீங்க நிறைய கான்ஃபிகரேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலவரத்துல ஆயிடும். அதனால தப்பு செய்யாதீங்க. உங்க போன்ல உள்ள போட்டோஸ் ஏதாச்சும் உங்களை பத்தி ஒரு போட்டோஸ் இல்லைன்னா ஒரு நேச்சுரலை பத்தி போட்டோ ஏதாவது சராசரி இதுக்குன்னு மெனக்கிட்டு டிஎஸ்ஆர் கேமரா வச்சுலாம் எடுக்க தேவையில்ல. நீங்க நார்மலா உங்க போன்ல உள்ள செல்ஃபி கேமரா இல்ல உங்களோட ரேர் கேமரா வச்சு கூட எடுத்தா கூட போதும். அந்த வர இதுல இருந்து நீங்க போட்டோ சும்மா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ எடுத்து சும்மா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களோட போட்டோ கிளிக் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் உங்களால அதுக்கு நீங்க சம்பாதிக்க முடியும். இது எவ்வளவுக்கு நீங்க வைக்கணும் அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்க போட்டோ ஆப்பும் உங்களும் நீங்க என்ன ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 50-50. நீங்க ஒரு போட்டோ போட்டு $10 வைக்கீங்க. அந்த $10 பாத்தீங்கன்னா உங்களுக்கு $5 கிடைக்கும், அவங்களுக்கு $5 கிடைக்கும். இல்ல நீங்க $100 வச்சீங்கன்னா உங்களுக்கு $50 கிடைக்கும், அவங்களுக்கு $50 கிடைக்கும். இது சிம்பிளான முறையில் சம்பாதிக்கலாம். இது ஒரு கடினமான உழைப்பு இல்லை. ஆனா இந்த வாரத்தோட தலைப்பு இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த வாரமும் ஆப்ல வந்துச்சு. அடுத்த வாரமும் கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன டேட்டா என்ட்ரி ஜாப் வருதா, ஆன்லைன் ஜாப் வருதா, சீரிஸ் நல்ல விதத்துல போனோம் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருந்தா தான் நான் வீடியோ போட முடியும். அதனால வீடியோ இப்ப டெமோவில் வீடியோ போடுறோம். அதனால வாங்க வீடியோவை பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபோர் ஆப்னு சொல்லிட்டு இந்த ஆப் முதல்ல போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்புக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ முதல்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் சைன்அப் பண்ண கேட்கும், ஆப்ஷன் கேட்கும். அதை சைன்அப் பண்ணிங்க. சைன்அப் பண்ண அப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துங்க. உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊருன்னு கொடுத்தோன்னே இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த வேர்ல்டில் இதுதான் நம்பர் 1 ஆப்னு சொல்லலாம். ஏன்னா எந்த விதத்துலேயும் இந்த ஆப் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ போட்டு காசு சம்பாதிக்கிற அளவுக்கு இதில் சம்பாதிக்கலாம்னா இதில் ரொம்ப ஈஸியான விதத்தில் இதில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இதில் பார்க்கலாம். இப்போ ஃபோட்டோ காட்டுக்கு
இன்டர்ஃபேஸ் ஏகப்பட்ட நபர்கள் வந்து சாதாரணமாக எடுத்த ஃபோட்டோ தான், டிஎஸ்ஆர் தான் இருக்குன்னு தேவையில்ல, டிஎஸ்ஆர் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 920 பிக்சலில் வந்து கேமராவோட ரெசல்யூஷன் வேணும், அப்போ தான் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோட்டோ சேல்ஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி இதெல்லாம் இந்த ஃபோட்டோ சேல்ஸ் ஆகிடுச்சு, இந்த ஃபோட்டோலாம் கிடைக்காது இப்போதைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஆடட் ஃபோட்டோ, இந்த ஆடட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக யாராச்சும் ஒரு நிறுவனமே வந்து உங்களோட ஃபோட்டோ வாங்கும். ஏதோ ஒரு பொருள் எடுக்கலாம் சரி, உங்களே நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் சரி. முக்கியமான விஷயம் என்ன, காப்பிரைட் இல்லாமல் பார்த்துங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து எப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஃபோட்டோ கிளிக் எடுத்துகிட்டு அலோவ் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து அலோவ் 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒவ்வொரு மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு $10 கொடுக்கலாம், $5 கொடுக்கலாம். இது மெனக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ நீங்கள் வந்து செய்யணும் போகணும்லாம் இல்லை, நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்து போட்டு பாருங்கள். ஏன்னா பாருங்கள், இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க எதுக்கு அவங்களோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா யாராவது நபர்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா உலக நாட்டில் பார்த்தீங்கன்னா நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 432 நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் வந்து இந்த ஃபோ ஆப்பில் வந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து சர்வசாதாரண முறையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் வந்து உள்ளார வரைக்கும் போய் நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கொஷின்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க கொஷினுக்கு போட்டுங்க, ரேட்டை போட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சர்வசாதாரண விதத்தில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான தாட் தான். டெய்லி உட்காந்து மெனக்கிட்டுலாம் ஃபோட்டோ எடுக்க தேவையில்ல. உங்களோட ஃபோட்டோ எது ஒரு நல்லா இருக்குது, ஒரு குழந்தை ஃபோட்டோ நல்லா இருக்குது, ஒரு பொருளோட ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாட்டி இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து அது உங்களோட ஃபோட்டோ தான் அங்கீகாரம் பண்ணுறதுக்கு அவங்க 2-3 கண்டிஷன்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சர்வசாதாரணமாக அந்த ஃபோட்டோ விற்பனை ஆகிடும். டெய்லி ஒரு ஃபோட்டோ அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் அப்லோட் பண்ணுவீங்க. இதுன்னு சொல்லிட்டு குறைபாடுகளை நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு ஆன்லைன் சீரீஸில் உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து சம்பாதிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபுளான ஆப் இது தான். இந்த வீடியோக்கு முதல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுளில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹ்மத். பை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.